ஹாய் எம்ஆர்எஃப். ஸோ இன்றைக்கி நம்ம கிளம்பியாச்சு. ரைடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி தாங்க கொடைக்கானல் போகிறோம். ஸோ புது சப்ஸ்கிரைபர் யாராவது இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் தான் போகிறோம். ஸோ விலாக் எப்படி வருதுன்னு தெரில. ஸோ நல்லா வரும் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் புதுசாக யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ முடிஞ்சளவு இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகிறேன். சரி வாங்க போகலாம். சஞ்சய் சடனாக பிளான் கேட்காதீங்க. ஆமாம், சடனாக பிளான் பண்ணால் தான் எல்லாமே கரெக்டாக நடக்குது. அதனால தான் சடனாக ஒரு பிளான். ஸோ யாராவது புது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம போடுற கண்டென்ட்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன தொடர்ந்து கொஞ்ச நாள் என்னால் டக்குன்னு விளாக்ஸ் போட முடியல. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வெளியே என்னால் போக முடியல, கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் இந்த என்னடா சரி ஷார்ட்ஸாவது கரெக்டாக இப்போ தொடர்ந்து போட்டுகிட்டு இருந்தேன், அதுவும் நிப்பாட்டிட்டேன்னு கேட்டிங்கன்னா எப்படி சொல்ல, இந்த வீடியோவே நான் எடுக்கிறது ஒரு டேவாக இருக்கும், நீங்கள் பார்க்குறது ஒரு டேவாக இருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே கரண்ட்டு சரியாக இல்லைங்க. ஏன்னா ரொம்ப அதிக மழைனால கரண்ட்டு கேரளாவில் ஃபுல்லாக அதிகமாக இடுக்கி டிஸ்ட்ரிக்ட், எர்ணாகுளம், திருச்சூர் அந்த சைடில் ரொம்ப மழைனால கரண்ட் கட் ஆகிடுச்சு. ஸோ அடிக்கடி கிட்டத்தட்ட 7 நாளாக இங்கே கரண்டே இல்லை. ஃபோனு சுவிட்ச் ஆஃப், எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் கரண்ட் வந்த பிறகு தான் சரி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஸோ வெளியே போயிடலான்னு தான் அந்த ட்ரிப்பே கூட. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கெல்லாம் பாருங்கள், மழை பெஞ்சு முடிஞ்ச பிறகு தான் எனக்கு அதெல்லாம் அவேர்னஸ் மெசேஜே வருது. எத்தனை பேருக்கு அப்படின்னு தெரியல. ஸோ யாருக்கெல்லாம் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த விளாக் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாகவே கொண்டு போகிறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. சரி வாங்க போய் பார்க்கலாம். எங்கே போகிறோன்னா கரெக்டாக இப்போ கம்பத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ கம்பத்துலேருந்து நம்ம 3 ரோடு இருக்குது மொத்தம் கொடைக்கானலுக்கு. நான் கேட்கும்போது கிட்டத்தட்ட 3 வழி இருந்துச்சு. ஸோ அந்த 3 வழியில் நம்ம போகிறது காட் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வழி தான் போகிறோம். ஸோ ஏன்னா அதுதான் எனக்கு பக்கம். அதனால ஸோ வரும்போது கூட அங்கேருந்து வேறு வழி இருந்தால் கூட நம்ம அப்படி பார்த்து வரலாம். எந்த ரூட்டுன்னு எனக்கு தெரியல. நமக்கு கேட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், என்னடா சஞ்சய் மோட்டோ ரைடு சேனல் ஆரம்பிச்சுட்டு என்னென்ன கண்டென்ட்டோ போட்டுக்கிட்டு இருக்க, ரீல்ஸ் பண்ணுற, ஃபன்னாக இப்போ காமெடிஸ் ரீல்ஸுன்னு வித்தியாசமாக ட்ராக்காக பண்ணிகிட்டு இருக்க நீங்கள் நினைக்கலாம். அது ஒரு உண்மை தாங்க. ஏன்னா இது மோட்டோ விளாகின்னு பொறுத்தளவு நிறைய எக்ஸ்பென்சிவ்ங்க. இப்போ நம்ம ஒரு விளாக் எடுத்தோம்னா அந்த விளாகை வச்சு கிட்டத்தட்ட ஒரு மெயின் வீடியோ, ஃபுல் வீடியோ போட்டுடலாம். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஒரு 4 ஷார்ட்ஸ் கூட போட்டுடலான்னு வைங்க, அதோட நிப்பாட்டிடும். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக இன்னொரு ரைடு போய் தான் ஆகணும். ஸோ அதுக்கான பட்ஜெட் நம்மக்கிட்ட இருக்கணும். ஆனால் என்னை பொறுத்தளவுக்கும் எனக்கு கரெக்டான ஒரு ஜாப் உள்ளனால என்னால் அதை கரெக்டாக தொடர்ந்து எப்படி சொல்ல ரெகுலராக என்னால் அதை இது பண்ண முடியல. அதனால தான் சரி அது விட்டு போகக்கூடாதுன்னு தான் நான் ரீல்ஸ் பக்கம் இறங்கினேன். ஸோ ரீல்ஸ் காமெடி அதை பண்ணலாம், ஃபேமிலி வச்சு ஃபன் பண்ணலாம் அப்படின்னு நான் போடும்போது எனக்கு அதில் கொஞ்சம் நல்ல ரீச் கிடந்துச்சு. ஸோ ஆமாம் புரியுதா. ஸோ இதை விட இந்த மோட்டோ ரைடு ஃபுல் வீடியோ விட நம்ம ஷார்ட்ஸ் போடுறது எனக்கு அதிகமான ரீச் கிடைக்குது, அதிக ஃபாலோவர்ஸ் கிடைக்குது, அப்புறம் வியூஸும் அதிகமாக கிடைக்குது. ஸோ நம்ம அப்போ தான் முடிவு பண்ணேன், ஸோ இதையும் நம்ம பண்ணிக்கலாம். இது ஒரு மெயின் விளாக்காக போடும் போது நம்ம ரைடையும் போட்டுக்கலாம். சும்மா நம்ம நார்மலாக இருக்கும்போது ரீல்ஸ் வீட்டில் இருந்து நம்ம ஃபன் பண்ணுறது, வீட்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, வீட்டில் நடக்கிற ஃபன் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு வீடியோவை எடுத்து ஸோ இப்படியும் போடலாம் அப்படின்னு பண்ணும்போது தான் நான் நினச்சேன், அப்படிலாம் பண்ணால் சேனல் எதுவும் டவுன் ஆயிடுமோ. ஏன்னா மாறி ட்ராக் போகிறதுனால யூடியூப் அல்கிரதம் ஏதாவது ஒரு இதில் நம்மளை டவுன் ஆக்கி விட்டுருமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது எனக்கு அதுவும் நல்ல வியூஸ் போகுது, நம்ம இடைக்கு இது போடும் போதும் இதுவும் நல்ல வியூஸ் போகுது. அதனால தான் இப்படி முடிவு பண்ணிட்டேன். ஸோ நம்ம இதையும் பார்த்துக்கலாம் அதையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இப்படி ஓகேவா அப்படின்றவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இல்லைடா நீ இந்த மாதிரியே பண்ணு, அதான் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு அபிப்பிராயம் இருந்தால் நீங்கள் அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஓகே, இந்த விளாக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டீ குடிக்க தான் போகிறோம். மெயினான ஒரு இது இல்லை, என்ன ஒரு விளாக் எடுக்கிற மைண்ட் செட்டுமே எனக்கு இன்றைக்கி கிடையாது. ஸோ சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஸ்டோரி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, கொடைக்கானல் போகலாமான்னு ஒரு ஃபன்னாக ஒரு ஸ்டோரி போட்டு பல நாள் ஆச்சு. நான் இந்த வீடியோ யூடியூப்பில் ஜெயிக்கிறேனோ தோக்குறேனோ அது 2வது விஷயந்தான். ஆனால் நான் முயற்சி பண்ணிட்டேன்ல. ஸோ அதனாலே நான் இப்போ யூடியூப்பில் நம்ம வீடியோ போட்டு ரொம்ப பெரிய ஆளாகணும், நல்ல பயங்கரமாகணும், நல்ல செலிப்ரிட்டி ஆகிடணும் அப்படிலாம் ஆசை இல்லைங்க. எப்படி சொல்ல, நம்ம ஆசையை நிறைவேற்றிக்கிட்டேன். அது எனக்கு போதும். நான் இது நம்ம பண்ணாமல் போயிட்டோமேன்னு நான் நினச்சிடவே கூடாதுல்ல. ஸோ அது எனக்கு மட்டும் இல்லை, எல்லா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்குமே சொல்கிறேன். ஒரு விஷயம் நீங்கள்
இது நம்ம பண்ணுனா தப்பாயிருமோ, எப்படி சொல்ல, சுற்றி இருக்கிறவங்க கலாச்சிருவாங்களோ, ஒரு மாதிரி சுற்றி இருக்கிறவங்க அப்படி பேசிடுவாங்களோ இப்படி பேசிடுவாங்களோன்னு சொல்லி உங்களோட ஹாப்பினஸ்ஸை நீங்கள் என்றைக்குமே விட்டுறாதீங்க. நீங்கள் அதில் ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ அது ரெண்டாவது விஷயம்தான். முயற்சி பண்ணீங்களா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டனே. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா பின்றாம்பா. ஏன்னா நீங்கள் பின்னாடி யோசிப்பீங்க, ஸோ நம்ம இதை பண்ணாமே போயிட்டோமே அப்படின்னு. நீங்கள் என்றைக்குமே அந்த யோசனை மட்டும் உங்களுக்கு வந்துடவே கூடாது. ஐயோ, ரொம்ப ஸ்பீடாக வந்து வண்டியோட சவுண்டு ஒரு மாதிரி மாறிடுச்சு. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா? ஐயோ, அந்த ஸ்பீட் அப்படியா ஃபேஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஏன்னா இவ்வளோ ஸ்பீடு நான் இதுவரை இல்லை அச்சீவ் பண்ணதே இல்லையா. ஸோ ரொம்ப ஸ்பீடாகும் வண்டி. சவுண்டு முன்னாடி இருந்து ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு கட் ஆயிடுச்சு. நான் நல்லா, நீங்கள் வீடியோவில் கூட தெரியும், நல்லா தரமாக அந்த ஒரு அளவுக்கு மேலே வந்துட்டு டக்குன்னு கட் ஆயிடுச்சு ஸ்பீடு. அதுக்கு மேலே ஆக மாட்டேன்ருச்சு ஸ்பீடேவும். என்ன சம்பவமாச்சுன்னு தெரியலையே. பார்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் கூல் பண்ணிட்டு போனால் வண்டி சரியாயிருன்னு நினைக்கிறேன். இந்த சைடு 2 சைடு, ரோட்டுக்கு 2 சைடு இருக்குது மரம். சூப்பராக இருக்குங்க. இது சின்னமனூர்லேருந்து கொஞ்சம் தள்ளின்னு நினைக்கிறேன். ஸோ தேனிக்கு போகிற வழி சூப்பராக இருக்குது இடம். ஆனால் இது கொஞ்சம் காலத்தில் எப்படி மாறப்போகுதுன்னு தெரியலையே. இப்பயே அனுபவிச்சுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரோட்டுக்கு 2 சைடு புளிய மரம். ஓ, பெரிய குளம் இருக்கு. அதனால தான் பெரிய குளம் பேர் வந்துச்சோ. இப்போ ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். தாண்டா டயர் கடியில் வைங்க. வெயிட்டு பார்க்கவே இல்லை. என்ன பேப்பர் அங்கே வெடிச்சது கையோடு வந்துருச்சு. ஒரு கயிறு தூங்கிக்கிட்டே போகுது. ஐயோ, டயரில் வச்சுக்கோங்க சம்பவம். அண்ணா என்ன கயிறு பின்னாடி அவுந்துருக்கு, பார்த்து போங்க. ஹாய் மரம், நம்ம கொடைக்கானல் வந்தாச்சு. ஸோ நிறையா பேருக்கு இது ஏன் கொடைக்கானல் வந்தானே தெரியாது. எனக்குமே ஏன் கொடைக்கானல் வந்தேன்னு தெரியாது. எல்லாமே காரணம் இந்த டீ தான். ஸோ இந்த டீக்காக வேண்டி மட்டும்தான் கொடைக்கானல் வந்த பிளானேவும். ஸோ அண்ணன் கடை டீ குடித்தோம். டீ குடிக்கிறேன், நல்லா இருக்குது. அப்புறம் அவ்வளோதான், குடிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் ஊருக்கு போகணும்.
இதான் மெயின் மார்க்கெட்டுன்னு நினைக்கிறேங்க. ஆமாம், இது பஸ் ஸ்டாண்டு. இங்கிட்டு தான் மார்க்கெட்டுன்னு நினைக்கிறேன். தான் மெயின் மார்க்கெட்டு. அப்படியே கீழே இருந்தால் மெயின் ரோடு வந்துடும். அதை பிடிச்சி நம்ம மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணணும். அந்த பஸ் ஸ்டாப்பு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். இப்போ பஜாருக்குள்ள வண்டி போகலாமான்னு தெரியல. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். இன்னும் பண்ண முடியாதா? இன்னும் இங்கே கொடைக்கானல் இவ்வளோ க்ரௌடாக இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே பாருங்க. அடடா, ரைட்டான நேரத்தில் ராங்கான இடத்துக்கு வந்துட்டோமோ. ஓகே, காலைல இடிச்சிருச்சாண்ணா? காலைல இடிச்சிருச்சா? காலைல இடிச்சிருச்சு. நம்ம இங்கிட்டு போயிடலாங்க. அதான் நம்மளுக்கு நல்லது. இது இதான் மெயின் ரோடு. அப்படின்னு நம்ம கீழே ஜாயிண்ட் ஆகும் போல. இது மெயின் பண்ணிட்டாங்க. வா, வேலை முடிஞ்சு கிளம்ப வேண்டியதானே. பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, கோப்ரோவில் சார்ஜ் இல்லைங்க. ஸோ அதனால தான் சார்ஜ் போட்டு உட்காந்துருக்கேன். கொஞ்சம் டைம் எடுக்கும். கோப்ரோ இது வந்து மெதுவாக தான் ஆயிரும். ஸோ எடுக்கிற வேறு கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்க்கலாமே. ஸோ நான் அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கிட்டு வாக்கிங் போயிட்டு வந்துட்டு பேசுகிறேன். நீங்கள் நினைப்பீங்க, என்னடா உனக்கு டீ குடிக்கிறதுக்கு கொடைக்கானல் வந்து தான் டீ குடிச்சாதான் டீ குடிக்க முடியுமான்னு கேட்பீங்க. ஒரு ஃபன் மூமெண்ட் தான். பின்னாடி வரலாறு பேசல, டீ குடிக்கிறதுக்காக நீ கொடைக்கானல் போன வேண்டு. அதனாலதான் ஒரு அண்ணன் வந்து திடீர்னு, ப்ரோ வயசானவர் தான், எந்திரி ப்ரோன்னாரு. நான் திடீர்னு எந்திரிக்க சொல்கிறேன். டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா கீழே பார்த்தா கம்பளி போச்சுங்க. ஸோ எந்திரி பார்த்தா டக்குன்னு கடிச்சு வச்சு போடும் அப்படின்னாரு. சரி சரி போயிட்டாரு. நான் சடனாக வந்து டக்குன்னு எந்திரினாரா. நான் டக்குன்னு இந்த பைப்பில் வேறு கால் வச்சுருந்தேன். இங்கே எதுவும் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னு நினச்சிட்டேன். கடைசியில் பார்த்தா இந்த கம்பளி பூச்சிக்கு சொல்லியிருக்காரு, நான் நல்லா மனுஷன் போயா, நீ நல்லா இருப்ப, முன்னெல்லாம் யாரும் எதுவும் பண்ணிக்கிற முடியாது. அவர் ஏதோ புதுக்கோட்டைன்னாரு.
ஸோ புதுக்கோட்டைன்னு நினைக்கிறேன் ஒரு ஊர். ஓகே கிளம்பலாங்க. மழை பெய்ய ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ சார்ஜும் போதுமான அளவு ஏறிடுச்சு. ஸோ நான் போய்கிட்டே வீட்டில் போகிறேன். வைல்டு எனிமீஸ் ஏதாவது சிக்கிச்சுன்னா நமக்கு தான் லக்கு. சரி ஓகே போகலாமா? சரி ஓகே பாய் பாய் கொடைக்கானல் பாய். ஸோ கிளம்பலான்னு பார்க்கும்போது சரியான மழைங்க. ஸோ இது எந்த இடமே தெரியல, பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா ஓரமாக ஒதுங்கி உட்காந்துட்டோம். மழை நின்ற அப்படியே எல்லாம் முடிஞ்சுங்க. எல்லாம் முடிஞ்சுன்னா என்ன, டீ குடிச்சாச்சு, சும்மா மார்க்கெட்டை சுற்றி பார்த்தாச்சு. சுற்றி பார்த்துட்டு அப்படியே மெதுவாக நியூட்ரல் வந்து இன்றைக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். லைட்டாக இப்போ வெயில் அடிக்குது, ஆனால் அந்த வெயிலோட ஒரு வெயிலுக்கு உண்டான மரியாதையே இல்லை. ஏன்னா அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. வெயிலுக்கு உண்டான மரியாதையே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். கொடைக்கானலை பொறுத்தளவு வெயிலுக்கு உண்டான மரியாதை கொடைக்கானலில் இருக்கவே இருக்காதுங்க. ஏன்னா ஒரு மாதிரி இப்போ நம்ம ஊர்லலாம் வெயில் அடிக்கும் போது லைட்டாக ஹீட்டாக இருக்கும், சுடும் இல்லை. இங்கே நான் இங்கிட்டு எவ்வளோ அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இங்கே நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்த மாதிரி தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் அதுக்குள்ளே போனேன் ஏதாவது வைல்டு அனிமல்ஸை பார்த்தா, தலைவா நீ எனக்கு சிக்கன ஒரே வைல்டு அனிமல். ஓடாத, நம்ம மிஸ்ஸிங். சாரி பாஸ், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. பயந்துருச்சுங்க. அப்போதான் போய்கிட்டு இருக்கும்போது சாரி என்ன சொல்லிட்டு இருந்தேன். அப்போ தான் கரெக்டாக போகும்போது ஏதாவது வைல்டு அனிமல்ஸ் சிக்கிச்சுன்னா அப்படியே பார்த்துட்டு போகலாமேன்னு ஒரு அல்பா ஆசை. ஒரு சிக்குமா என்னன்னு தெரியல, நல்லா இருக்குங்க. நல்லது மறக்காமல் புது சப்ஸ்கிரைபர் யாராவது இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஆளுங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. எனக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டுது, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. நான் சப்ஸ்கிரைபர் ஆள் தான் நிறையா பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைபர் வந்து கொஞ்சம் பேர் தான் பார்க்குறீங்க. அது நீங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ பண்ண மாட்டீங்கன்னா வேணும்னு இல்லை, ஸோ மறந்துட்டோம், மறந்து போயோ பண்ணாமல் இருப்பீங்கள்ல. ஸோ இனிமேல் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் டீ குடிக்க கொடைக்கானல் வந்த மாதிரி நான் அடுத்த வாட்டி பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட நம்ம சென்னை போகிறோம், அப்புறம் லஞ்சு சாப்பிட பெங்களூர் போகிறோம், நைட்டு டின்னர் சாப்பிட யூஎஸ் போகிறோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நடக்கும். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் ஒரு மாதிரி வைப்பான பையன் கூட உங்களால் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். த்ரில்லிங்காக இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே மொக்க போட்டுட்ருக்கேன்ல. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.